இது ஒரு விசேஷித்த சங்கீதம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ஆகிய பாட்டு. இந்த சங்கீதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, தாவீது ராஜா இயேசுவை குறித்தும் இயேசுடைய அரசாட்சியை குறித்தும் முன்கூட்டியே சொல்லப்பட்ட வசனமாகவும், நம்மளுக்கு இந்த உலகத்துல நடக்கிற அதிசயமான காரியங்கள், ஆசீர்வாதங்களை குறித்தும், ஆண்டவருடைய ராஜ்யத்துல நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுள்ள காரியமாக இருக்கிறது. என்ன சொல்றதுன்னா, நிகழ்காலத்தை இந்த இறந்த காலத்தில் சொல்லப்பட்ட காரியங்களும், ஃபியூச்சர்ல நிகழ்காலம்ல எதிர்காலத்துல நடக்க போற காரியங்களை குறித்து இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டுள்ளது. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ஆகிய பாட்டு. தேவனை, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். சீயோன் எப்படி ஆண்டவருடைய நகரமாய் மாறியது, சீயோனில் எப்படி ஆண்டவருக்கு துதி எழுப்பப்படுகிறது. சீயோன் எப்படி வேற ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு, அவர்கிட்ட இருந்து எப்படி தாவீதுக்கு வந்தது, தாவீது மூலமாக ஆண்டவருக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னா, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிப்பதில்லை என்று தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானியர்களும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. அல்லேலூயா. எபூசியர் எனப்பட்ட ஜனங்கள் அங்க இருந்தாங்க. தாவீதை ஒரு அற்பமா எண்ணி, குருடரும் சப்பானியர்களுமே உங்களை தடுப்பாங்க, இந்த நகரத்துக்கு நீங்க மேற்கொள்ள மாட்டீங்கன்னு சொல்றாங்க. ஆனால் தாவீது ராஜாவினிடத்துல யார் இருந்தார்? ஆண்டவர் இருந்ததுனால அந்த கோட்டையை பிடித்து தாவீதின் நகரமாக மாறியது. அந்த நகரம் இப்போது ஆண்டவர் வாசம் செய்யற சியோனாக மாறுகிறது. அல்லேலூயா. அதே போல சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல சொல்லப்படுகிறது, சியோன் மீது, அந்த சியோன் மீது ஆண்டவரை ராஜாவாக அபிஷேகம், மகாராஜாவின் நகரமாக அது மாறுகிறது. சங்கீதம் 48:1-2 சொல்லப்பட்டுள்ளது. அந்த சியோன் நகரத்தை குறித்து அநேக இடங்கள்ல சொல்லப்படுகிறது. கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிமையுமாக இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. இந்த சியோன் நகரம் மகாராஜாவின் நகரமாக இருக்கிறது. சங்கீதம் 76:2 சொல்லப்பட்டுள்ளது சியோன் நகரத்தை குறித்து. சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. இந்த சியோன் நகரத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா, வெளிப்படுத்துதல் 14:1 அதுல இயேசுவின் வருகையை குறித்து, இயேசு அங்க அரசாட்சி செய்யும் போது யார் யார் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தல் சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஒரு வசனம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2ல இருக்கிற மாதிரி தாவீது ராஜாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய பொருத்தனைகளாக, ஆண்டவருக்கு பல பொருத்தனைகள் அந்த இடத்துல இருக்குது. சியோன் நகரத்துல சியோன் நகரம்னு சொன்னா 2ஆம் வருகையில் ஆண்டவர் அரசாட்சி செய்கிற ஒரு நகரமாக இருக்கிறது. அதுதான் நமக்கு பரலோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சியோன் நகரத்துல அவருக்கு பொருத்தனைகள் செய்யப்பட்டுள்ளது. பொருத்தனைகள் செலுத்தப்படும், ஃபியூச்சர்ல சொல்லப்படுகிறது. அந்த பொருத்தனைகள் எப்போ சொல்லப்படும்? ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்குது. எப்போ சொல்லப்படும்னா, ஆண்டவருடைய வருகைக்கு பின்னாடி நடக்கிற அரசாட்சியின் போது நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய ஜபத்தை கேட்பவராக இருக்கிறார். எப்படி ஜபத்தை கேட்கிறார்னா, மாம்சமான யாவருடைய ஜபத்தை எல்லாமே கேட்பார். ஏன்னா ஆண்டவர் அறிந்த ஜனங்களுக்குரிய ஜபத்தை மட்டுமல்ல கேட்க மாட்டாரு. ஆண்டவர் அறிந்த ஜனங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள். ஏன்னா மனிதனை ஒவ்வொருவரையும் யார் படைச்சாருன்னு பார்த்தோம்னா ஆண்டவர் தான் படைச்சாருங்க. அப்படி இருக்கும்போது படைப்புகள் யாவும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள். நிறைய பேர் அறிஞ்சிட்டாங்க, சிலர் அறியல. அப்படி இருந்து ஆண்டவரை அறிந்து அவரிடம் கேட்கப்படும் ஜபங்கள் எல்லாமே அவர் இடத்துல அது வேணும் இது வேணும் கேட்கும்போது அது தரப்படும். எப்போது தரப்படும்னா, நம்மளுக்கு அது எப்போது தேவைப்படுமோ அது அப்போதான் கிடைக்கும். எனக்கு இன்னைக்கே வேணும் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா
ஆண்டவருக்கு தெரியும் இந்த இந்த வேண்டுதல் வந்து எப்போ நிறைவேற்றினா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப எனக்கு பைக் வேணும்னு கேட்கிறேன், எனக்கு பைக் ஓட்ட தெரியும், இப்ப கொடுத்து என்ன பிரயோஜனங்க? எப்போ எனக்கு பைக் ஓட்ட தெரியுமோ அப்ப ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார். அந்த மாதிரி எப்போ அந்த காரியம் உங்களுக்கு தேவைப்படுமோ அப்போ அவர் கிடைக்கும்படியாக மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் அவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 41-43. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 41-43. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியர் உமது மகத்துவமான நகரத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்கள். ஆண்டவர் வந்து அந்நிய ஜனங்கள் வந்து ஆண்டவரை பற்றி அறிந்து அப்படி கொத்த அந்நிய ஜாதியனும் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரில் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக இந்த அந்நிய ஜாதியால் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறதின்படி எல்லாம் தேவரில் செய்வீராக. அல்லேலூயா. இந்த ஜெபம் எப்படின்னா, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற எந்த ஜெபமானாலும் ஆண்டவர் வந்து கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தாவீது ராஜாவால் எழுதப்பட்டுள்ளது. அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்கினேன். அல்லேலூயா. அக்கிரம விஷயங்கள் நம்மள அநேக அக்கிரம விஷயங்கள் இருக்குது. அந்த அக்கிரம விஷயங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமாவும் அவர் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட சில விஷயங்கள் மீறுதல்களை நம்ம செய்யும் போது அந்த மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒரு பாவம் செய்யறோம், அந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு தப்பு செய்யறோம். அந்த தப்பை வந்து வேற யாருமே மன்னிக்க மாட்டாங்க, ஆனா ஆண்டவர் மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறாருன்னா, வெளிப்படுத்துறது இந்த மீறுதல்களுக்கு நிவர்த்தி எப்படி கிடைக்குது, ஒரு பாவத்துக்கு நிவர்த்தி எப்படி கிடைக்குதுன்னு சொல்லணும்னா லேவியராகமம் 17:11 சொல்லப்பட்டுள்ளது. ரத்தமே நம்மளுக்கு அந்த பாவ நிவர்த்தியா இருக்குது. அதேதான் புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய ரத்தம், நம்முடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தான் நம்மளுடைய மீறுதல்களுக்கு நிவர்த்தியா இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளுடைய பாவங்களுக்கு மீறுதல்களுக்கு எல்லாமே ஆண்டவருடைய, ஏன்னா எத்தனை மிருகங்களை அடிக்கிறது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பாவங்களுக்கும் சொல்லி உலகத்தில் உள்ள அனைவருடைய பாவங்களுக்காகவும் ஒருவர் பலியாவது சிறந்தது என்று சொல்லி ஆண்டவர் வந்து இயேசுவை பலி கொடுத்து நம்மளுடைய மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் நிவர்த்தியாக்கியுள்ளார். அல்லேலூயா. அடுத்த வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். அல்லேலூயா. என்ன அப்படின்னாங்க, அவருடைய பிரகாரங்கள்ல நம்ம வந்து வாசம் செய்யணும். ஏன்னா அநேக ஜனங்கள் வந்து ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் அவருடைய ஓய்வு நாளை அனுசரிக்கும்படியாக அநேக ஜனங்கள் வர்றதில்ல. நாம வந்து என்ன எப்பேற்பட்டவங்கன்னா, அவர் அழைத்து கொண்டு வந்து அவருடைய கூடாரத்துல உட்கார வைக்கப்பட்டுள்ள நம்ம அனைவருமே பாக்கியவான்களா இருக்கிறோம். அப்படி வந்தவர்கள் அனைவரும் வந்து ஆண்டவருடைய கூடாரத்தில் இருக்க நன்மையினால் திருப்தி ஆகும். அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய அபிஷேகத்தினால் நாங்க திருப்தி ஆகிறோம். அல்லேலூயா. பூமியின் கடையாந்திரங்களின் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறார். அல்லேலூயா. என்னன்னா, இவர் பயங்கரமான காரியங்கள் செய்கிறார். ஆண்டவர் வந்து பயங்கரமான காரியங்கள், நம்மளால எண்ண முடியாத அதிசயமான காரியங்கள், அநேக காரியங்கள் செய்தாலும் நீதி உள்ள உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 19:1 சொல்கிறார், அவனவன் கிரைகளுக்கு தக்கதாக நீதியோடு வருகிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்ம என்ன காரியங்கள் செய்தாலும் மனுஷனுடைய பார்வைக்கு அது அற்பமா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அது நீதியா இருந்தால் நீதிக்கு தக்கதான வழியில நம்ம நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்பிக்கையின் நாயகனாய் விளங்குகிறார். 6வது வசனம், வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்துகிறேன். ஏன்னா அவருடைய வல்லமையினாலதான் பூமியில உள்ள ஒவ்வொன்றையும் படைத்தாரு. அவருடைய வல்லமையினாலதான் பூமியில பர்வதங்களை எல்லாம் வந்து உறுதிப்படுத்துகிறார். என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கா நிப்பாட்டுறாருங்க. ஏன்னா அநேக இடங்களை நமக்கு கேட்கும்போது நிலச்சரிவு ஏற்படுது, அங்கே பல இயற்கை சீற்றங்கள் எல்லாம் ஏற்படுது. அவருடைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு அநேக பிரச்சனைகள் ஏற்படாதபடிக்கு அவர் உறுதியா இருந்து பர்வதங்களை எல்லாம் பலப்படுத்தி வைக்கிறார். சமுத்திரத்தின் மும்முரங்களையும் அவர்களுடைய அலைகளின் இறைச்சல்களையும் ஜனங்களின் அமலையும் அமர்த்துகிறார். அவர் வந்து கடலை நோக்கி அமைதலா இருன்னு சொல்லும் போது அது அமைதலா இருது. ஏன்னா
முன்கூட்டியே தாவீது ராஜா இங்க வெளிப்படுத்திட்டாரு ஆண்டவர் செய்யப்படுற காரியங்கள். ஏன்னா யாராலையும் சமுத்திரத்தை பார்த்து அமைதலா இருன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் அமைதலா இருன்னு சொல்லும்போது நம்முடைய அலைகள் எல்லாம், அந்த கொந்தளிப்பெல்லாம் அமைதலா இருந்தது. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், நம்ம நிறைய ஆண்டவருக்குள்ள வந்துட்டா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். எதற்காக அந்த பிரச்சனைனா, நம்மளை சோதனைக்குட்படுத்தி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளத்தக்க மனப்பக்குவத்தை கொண்டு வருவதற்காக அந்த இடைஞ்சல்கள் எல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி அமளிகள் எல்லாம் வந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை அமைதலாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 8வது வசனம், கடையந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களுக்கு பயப்படுகிறார்கள், காலையிலும் மாலையிலும் களி கூற பண்ணுகிறார். என்னன்னா, ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருக்குள்ள இருக்கிற ஜனங்கள் அவங்களுடைய ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளும் நிறைவேறும் போதும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவர் களி கூறுபவர்களாக இருக்கிறார். ஏன்னா அவங்களுடைய தேவை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். தேவை நிறைவேறும் போது நம்ம ஓட தேவையில்லை, அலைய தேவையில்லை. அப்படி அலையிற்கு ஓடுறதுக்கு மன கஷ்டத்துக்கு இடமில்லாமல் இருக்கும்போது நம்ம ஆண்டவரை காலையில மாலையில 2 வேளைகளிலும் அவரை தொழுது கொண்டு அவரை களி கூறும் வண்ணமாக உள்ளது. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். அல்லேலூயா. என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே மனுஷனுக்கு என்னென்ன தேவை என்பதை ஆண்டவர் முதல்ல படைச்சிட்டாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது, மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணாரு. அவனுக்கு தேவையான ஆறுகளிலிருந்து வர்றது இந்த தண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுதான் மனுஷனை படைச்சாரு. மனுஷனுக்கு ஒரு கடமையை கொடுக்கிறாரு. என்ன கடமைனா, ஆதியாகமம் 2:15 சொல்லப்பட்டுள்ளது, நிலத்தை பண்படுத்தி பாதுகாத்து வச்சிங்கன்னா அதுக்குரிய மழையையும் காற்றையும் வெயிலையும் ஏற்ற நேரத்துல நான் கொடுத்து உனக்கு தேவையான தானியங்களையும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் நான் அருளுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை இதுல சொல்றாரு. பூமியை விசாரிக்கிறவராக இருக்கிறார். பூமியை விசாரிச்சு அதுக்கு நீர் பாய்ச்சு, தண்ணீர் தேவைப்படுற இடத்துல தண்ணீரை கொடுத்து, வெயில் படுற இடத்துக்கு வெயில தேவைப்படுற இடத்துக்கு வெயிலையும் கொடுத்து தானியத்தை நல்லா விளைவிக்கிறவராக இருக்கிறார். இதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசிர்வதிக்கிறார். மழை பெஞ்ச மட்டும் பத்தாதுங்க, அதுக்கு ஏற்ற காற்று வேணும், சத்து வேணும், வெயில் வேணும். இது எல்லாமே ஏற்ற நேரத்துல கொடுத்து அதன் பயிர்களை ஆசிர்வதிக்கிறார். எப்படி அப்படின்னா, நம்ம நிலத்துல கோதுமையை போடுறோம், கோதுமை போட்ட உடனே அது முளைச்சு வந்துடாதுங்க. அதுக்கு அதிகமா தண்ணி ஊத்தினாலும் வேஸ்ட் ஆயிடும், கம்மியா தண்ணி ஊத்தினாலும் வேஸ்ட் ஆகும். ஏற்ற நேரத்துல நல்ல அளவான தண்ணி, அளவான காற்று, அளவான சூரிய ஒளி பட்டு அதனுடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் அருளுகிறார். வருஷத்தை உம்முடைய நன்மை நான் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்தர தாபரத்தினால் பொழியப்படுகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பா இருக்கிறது, மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடுகிறது, அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. இந்த 3 வசனத்தையும் பார்த்தோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுகிறது. வருஷத்தை உடைய நன்மையினால் முடிகிறது. ஒவ்வொரு வருஷத்தையும், ஒரே ஒரு வருஷத்தை மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வருஷத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு உயிரை கொடுத்து நம்மளுக்கு நன்மையினால் முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாதைகள் எல்லாம் செவ்வையான பாதையாய் நடத்துகிறார். நம்மளுடைய மனுஷனுடைய தேவைகள் மட்டுமல்ல, மிருக ஜீவன்களுடைய தேவைகள் அனைத்தையுமே ஆண்டவர் பூர்த்தி செய்கிறார். பூமியினுடைய தேவைகள், பூமிக்கு வேண்டிய தேவைகள், மிருக ஜீவன்களுக்கு வேண்டிய தேவைகள், காட்டுப்புறாக்கள், பூச்செடிகள், ஒவ்வொன்றுக்குமே அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றுக்குமே தேவையான அனைத்தையும் அவர் கொடுத்து இந்த பூமிக்கு என்னென்ன தேவை ஏற்படுது எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளுமே அவர் பார்த்து வருகிறார். பூமியை டெய்லியும் அவருடைய கண்ணு மறையறதே இல்லை, உள்ளாவிட்டே இருக்குது. அவருடைய கண்கள் இந்த பூமியை நோக்கி கொண்டே இருக்கிறது. எந்த இடத்துக்கு என்ன தேவை என்பதை தேவன் முன்கூட்டியே அறிந்து அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.